ரூபாய், 200 ரூபாய் நோட்டுகளில் உள்ள இந்த கோடுகள் எதற்காக உங்களுக்கு தெரியுமா? பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவலை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் பணம் செலுத்துதல் அதிகரித்திருந்தாலும் ரொக்க நோட்டுகளுடைய பயன்பாடும் தற்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு பகுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தினந்தோறும் பார்க்கும் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளில் அதிகம் கவனம் என்பது நாம் செலுத்துவது கிடையாது. இந்த ரூபாய் நோட்டுகளில் சில சிறப்பு அடையாளங்கள் என்பது இருக்கிறதாம். அதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அதற்கு என்ன அர்த்தம் என்பதுதான் இந்த வீடியோ பதிவிலே நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ரூபாய் நோட்டுகளில் உள்ள சின்னங்கள், கோடுகள் மற்றும் வடிவமைப்புகளுக்கு பின்னால் ஒரு சிறப்பு நோக்கம் என்பது இருக்கிறது. பலருக்கும் தெரியாத ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது. இந்திய நாணயத்தின் ஒவ்வொரு நோட்டிலும் சில தனித்துவமான அடையாளங்கள் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் நோட்டுகளின் விளிம்பில் உள்ள கோடுகளை நீங்கள் எப்போதாவது கவனித்தீர்களா? இந்த கோடுகள் அனைத்தும் ரூபாய் நோட்டுகளில் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. ரூபாய் நோட்டின் மதிப்பை பொறுத்து கோடுகளுடைய எண்ணிக்கை மற்றும் வடிவமைப்பு மாறுபடுகிறது. இந்த கோடுகள் குறிப்பாக 100 ரூபாய், 200 ரூபாய் மற்றும் 500 நோட்டுகளில் தெல்ல தெளிவாக தெரியும்படி வடிவமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரூபாய் நோட்டுக்கும் வெவ்வேறு அடையாளங்கள் என்பது இருக்கிறது. 100 ரூபாய் நோட்டில் ஒவ்வொரு விளிம்பிலும் 4 கோடுகள் என்பது இருக்குமாம். அதேபோல் 200 ரூபாய் நோட்டில் 4 கோடுகளும் நடுவில் 2 சிறிய வட்ட அடையாளங்களும் என்பது இருக்கும். மேலும் 500 ரூபாய் நோட்டில் ஒவ்வொரு பக்கத்திலும் 5 வளைந்த கோடுகள் என்பது இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ரூபாய் நோட்டுக்கும் ஒரு வித்தியாசமான வடிவமைப்பு என்பது இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, இந்த கோடுகள் எதற்காக வச்சிருக்காங்க? ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலையும் இந்த கோடுகள் எதற்காக பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபாய் நோட்டில் உள்ள இந்த சிறப்பு அடையாளங்கள் பிளண்ட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவை பார்வை திறன் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுடைய வசதிக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோடுகள் கண்களால் பார்க்காமல் தொடுவதன் மூலமாக ரூபாய் நோட்டின் மதிப்பை அடையாளம் காண உதவுகிறது. இது அவர்களுடைய சுயதீனமாக நிதி பரிவர்த்தனையும் மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது குழப்பத்தை தவிர்க்க ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் வெவ்வேறு வகையான அடையாளங்கள் என்பது இருக்கும். பார்வை திறன் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் தங்கள் கைகளில் ஒரு ரூபாய் நோட்டை பிடித்து இந்த வரிகளை தொடுவதன் மூலமாக அந்த ரூபாய் நோட்டிய மதிப்பு எவ்வளவு, 100 ரூபாயா அல்லது 200 ரூபாய் அல்லது 500 ரூபாய் என அவர்களால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வேண்டுமானும் பரிசோதனை செய்து கொள்ள பாருங்களேன். அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியான இருக்கிறார் என்றால் அவரிடம் ஒரு ரூபாய் நோட்டை கொடுத்து இந்த ரூபாய் நோட்டு எவ்வளவு என்று கேட்டு பாருங்கள். அவர் அந்த ரூபாய் நோட்டை ஒரு ஓரத்திலே நமக்கு அவருடைய 2 விரல்களால் லைட்டாக தடவி பார்த்த பின்பு அவர் சரியாக சொல்லிவிடுவார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் அந்த ரூபாய் நோட்டின் சைடிலே பக்கத்திலே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோடுகள் தான். அந்த கோடுகளை பயன்படுத்தி தான் மாற்றுத்திறனாளிகள் இந்த ரூபாயுடைய மதிப்பு எவ்வளவு என்ன கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இது அவர்களுக்காகவே தனிப்பட்ட முறையிலே ஆர்பிஐயின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு விதிகளில் ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.